இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல பார்க்கலாம். ஒரு சில ஆளுகள் என்னன்னு கேட்டா அவரு முஸ்லிமா பிறந்திருக்குது, அத்தா அம்மா முஸ்லிம் அவரும் முஸ்லிம், பேர் வச்சிருக்குது, கந்தனா பண்ணி இருக்குது, அந்த மாதிரி அவன் வாழ்ந்துட்டே இருக்கிறான். முஸ்லிம்னு மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. வேணா தாடி தொப்பி கூட வச்சிருக்கலாம், வேணா இந்த முஸ்லிம்களுடைய சில கலாச்சாரங்கள் கூட அவனுக்கு இருக்கலாம். ஆனா மற்றபடி ஒரு கால அவனுக்கு தொழுகை இருக்காது, அவனுக்கு வழக்க வழிபாடுகள் இருக்காது. ஆனா ஒரு முஸ்லிம் தன்னை தானே பறைசாட்டி கொண்டு அவர் அப்படி இருக்கிறார். பின்ன இவருக்கு எப்ப இஸ்லாம் வரும்னா, இவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அது இஸ்லாமிய அடிப்படையில அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கையெல்லாம் பிடிச்சி அப்போது கல்மா சொல்லி கொடுப்பாங்க. கல்மா சொல்லி கொடுத்துட்டு முதல்ல இஸ்லாம் எப்போ வந்து தெரியுமா, இவன் மறந்துட்டு அசான் சொல்லும் போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த டைம்ல இஸ்லாம் வந்துச்சு. ரெண்டாவது எனக்கு இஸ்லாம் வர்றது எப்பன்னு கேட்டா கல்யாணம் பண்ண. மூணாவது இஸ்லாம் வரும் பேக் பண்ணி அனுப்பும்போது அப்போ எனக்கு என்னன்னு கேட்டா அந்த இஸ்லாமிய அடிப்படையில அது பண்ணி இந்த இவரை இந்த மாதிரி ஒரு நபரை முஸ்லிம் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் உண்டா? இவன் முஸ்லிம் இல்லைன்னு நீங்க சொல்வீங்களா? சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம சமுதாயத்துல அவரும் ஒரு முஸ்லிம் தான், கூலிக்காக வேலை செய்யற இந்த வேலை எப்படி என்ன அந்த மாதிரி இஸ்லாத்தை அப்படி பார்த்திருக்கிறான் ஒருத்தர். ரெண்டாவது ஒருத்தர் என்னன்னு கேட்டா அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூடாது, நம்ம தொழுகணும், நோக்கு வைக்கணும், திக்ர் துஆ செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா அப்படிங்கெல்லாம் இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க இஸ்லாத்துல இருக்குமான்னு கேட்டா இருக்கவும் மாட்டாங்க. உதாரணமா எங்க ஊர்ல லாட்டரி நிறைய இருக்குது தெரியுமில்ல, கேரளால. இந்த தமிழ்நாடு பார்டர் பார்த்தா தமிழ்நாடு பார்டர்ல நிறைய லாட்டரி கடை, கடைக்கு எல்லாம் என்ன வாடகை தெரியுமா? ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேரு லாட்டரி வாங்க வருவாங்க. அங்க பார்த்த ஒரு டீ கடையில நம்ம உட்காந்து இருக்குது, அப்படியே ஸ்கோர் போனது, தௌரா போனது. அந்த டைம்ல அங்க போனப்போ டீ கடையில உட்காந்து இருக்கும் போது ஒருத்தர் நின்றுட்டு டீ சாப்பிட்டு இருக்க ஒருத்தர். அப்போ லாட்டரி விற்கிறதுக்கு ஒருத்தர் வேற கையில பேக் வச்சிருக்கு, லாட்டரி இருக்குது, டீ ஆர்டர் கொடுக்கிறாரு. சரின்னு சொல்லி அவரு டீ போடும்போது நின்றுட்டு டீ சாப்பிடுறாரு இருக்குல்ல, அந்த ஆளை பார்த்து என்ன சொல்றாரு, ஜி உட்கார்ந்து சாப்பிடுங்க ஜி, நபிகளோட சுன்னத்து உட்கார்றது குடிக்கிறது. இவன் கையில என்ன இருக்குது? இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள்ல அந்த இஸ்லாத்தை எடுத்துக்குவாங்க. உதாரணமா சொல்லமானா இங்க போறாரு, சைனா போறாங்க வியாபாரத்துக்கு கொடுத்தாரு. அங்க போய் சைனால போய் வியாபாரம் அங்க பொருள் வாங்க போனா கடைசியில் ஒரு டிமாண்ட் என்ன சொல்றாங்க, உங்க பொருள் எல்லாம் எடுத்துக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ணணும்னு கேட்டா மேட் இன் சைனான்னு போட்டா எங்க ஊர்ல விலை கிடைக்காது. ஆதலால் என்னுடைய ஊரு பேர்ல நீ என்னுடைய பிராண்ட்ல இங்க தயார் பண்ணதுன்னு தெரியாம சைனான்னு தெரியக்கூடாது, அந்த மாதிரி பண்ணி கொடுன்ற மாதிரி. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ ஒரு மனுஷனை புதுசா உருவாக்கணும்னா நான் உருவாக்கி தர்றேன், அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் எங்ககிட்ட இருக்குது, இது வேணாலும் நான் என்ன பண்ணுவேன். ஆனா இந்த பிராண்டிங் இருக்குல்ல, அது சைனாவை தவிர வேற ஒரு நாட்டு பிராண்டிங் பண்ணி கொடுக்க முடியாது, அதெல்லாம் எங்களுக்கு ஈஸி, அதுபடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா செய்ய மாட்டோம் நாங்க, இப்படிதான். அப்ப உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா உன்னுடைய வியாபாரம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் போனது நம்மளு வேலை முடிச்சு எதுக்கும் டீ சாப்பிட்டுருப்பாங்க, சாப்பிட்டு போங்கன்னு இருந்துச்சு. சரி சாப்பாடு எல்லாம் ஆக்கி உட்கார போனா அவரு கேக்குறாரு, நான் வெஜிடேரியன் பொருள் இது வச்சிருக்காங்க. இவர் என்ன கேட்கிறாருன்னா, ஹலால் ஃபுட்டான்னு கேட்கிறாங்க, அல்லாவோட பேர்ல ஞாபகத்தில் அறுத்ததா இல்லையான்னு கேட்கிறாங்க. அந்த சைனாக்காரன் திருப்பி என்ன கேட்கிறான் தெரியுமா, நீ முதல்ல கேட்டது ஹலாலா? உன்னுடைய ஒரு பிராண்டிங் இருக்கும்போது போலியான ஒரு பிராண்டிங் கொடுத்து அந்த பொருளை திருட்டுத்தரமா விற்கணும்னு நீ சொல்லக்கூடிய அந்த வியாபாரம் ஹலாலா? நீ சாப்பிடுறதுல மட்டும் ஹலால் வராம பாக்குறேன்னு உன்னுடைய மட்டு மார்க்கத்துல பாக்குறீங்களான்னு. இந்த ரெண்டாவது ஒரு முஸ்லிம், நான் சொன்னேன் ரெண்டாவது முஸ்லிம். வேணா அவன் தொழுகை இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிற வெளிப்படையான இஸ்லாத்தோட தோற்றம் இல்லாம இருக்கும். ஆனா பார்த்தா பல இடத்துல பில்டிங் கட்டிக்கடைக்கு வாடி கொண்டிருப்பாங்க, அதனால பள்ளிவாசல் தலைவரா இருப்பாரு இல்லையா? அந்த மாதிரி அலையில பார்த்துக்கணும். எங்க ஊர்ல ஆபரேஷன் குபேரான்னு சொல்லி பழைய முதலமைச்சர் உம்மன்சாண்டின்னு ஒருத்தர் இருந்தார். அது அவரு ஒரு ஆபரேஷன் குபேரான்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு ஆபரேஷன் என்னன்னு கேட்டா,
இந்த வட்டி நமக்கு தமிழ்நாட்டுக்காரர் மெயினா கேரளால வந்து செய்யற வியாபாரம் வட்டி வியாபாரம் தான். எல்லாம் அங்க வந்து வட்டி கொடுத்து அப்படியே கொஞ்சம் அசிங்கப்படுத்த சீக்கிரம் பைசா கொடுத்துருவாங்க. அதனால வந்து நிறைய அங்க வட்டின்னு சொன்னதான் தெரியும். உண்மையில சொன்ன வட்டின்றது தமிழ் வார்த்தை. ஆனா கேரளால இந்த வட்டின்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு தமிழ் ஆளுங்க தான் அங்க வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து அப்ப இந்த வட்டி இதை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை போட்டு பெரிய பெரிய இந்த குபேரா பெரிய பெரிய இந்த வட்டி நடத்துற ஆளுகளை எல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் திட்டம் போட்டு பார்த்தா பெரிய குபேரா யாரு தெரியுமா? நிறைய நம்ம பள்ளிவாசல் தலைவர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள். ஒரு டிஎஸ்பி என்கிட்ட சொல்றாரு, எங்க சார் நீங்க பயம் எல்லாம் எங்க போகுதுன்னு கேட்டாரு. அவரு என்ன கேட்டேன், நாங்க போய் பார்த்ததை பிடிக்க பார்த்தா எல்லாமே பள்ளிவாசல் தலைவர் தான் வட்டி இது நடத்திட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சொல்லும்போது ஆனா அவங்க முஸ்லிமா இருக்கிறாங்க, இது செய்யறது தப்புன்றது உணர்றது இல்லை. இப்படிப்பட்ட இரண்டாவது ஒரு முஸ்லிம். மூணாவது ஒரு முஸ்லிம் இருக்குது. ஏற்கனவே மூணாவது ஒரு ஆள் என்ன சொன்னாரு, சும்மா செதுக்கிறது இல்ல, இறையில்லப்படியில என்னை நானே அமர்த்தி இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க அதுல சமர்ப்பித்தவனாக. அதே போட்டு அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, என்ன தொழுதலுக்கு அமளி பார்த்துக்கு அல்லா அனுப்பல. அல்லா என்ன அனுப்புறது இருக்குன்னு கேட்டா 1,24,000 நபிமார்களை இங்க அனுப்பியிருக்காங்க. அந்த 1,04,00,000 நபிமார்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ இனி ஒரு நபி வரப்போறது இல்லை. அந்த வேலைக்கு தான் அல்லா என்ன அனுப்பி இருக்குது. அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேட்டா, முழுக்க முழுக்க அந்த அல்லாஹ்வுடைய தீனுக்கு அர்ப்பணித்தவனாக இருக்க வேண்டும். قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. சொல்லுங்க, இந்த சொலாத்தி நிச்சயமா என்னுடைய தொழுகை, நுசுக்கி என்னுடைய தியாகங்கள், மஹியாய என்னுடைய வாழ்க்கை, மமாத்தி என்னுடைய மௌத்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ்வை தவிர வேற தான். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இது இல்லை. உடல் மண்ணுக்கு உயிர் விஜய்க்கு இல்லையா? இந்த சொலாத்தி நுசுக்கி மஹியாயா மமாத்தி. அனுப்பியில ஓத மாட்டாங்க போல தெரியுது இல்லையா? ஷாஃபில ஃபாத்தியா ஓதறதுக்கு பதில இது ஓதணும். வஜ்ரத்து வஜீல்லதி ஃபதரத் ஸமாவாத்தி வல் அர்ضன்னு சொல்லி இந்த வசனம் ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமோட டிக்ளரேஷன். இது ஓதிட்டு தான் அப்புறம் ஃபாத்தியாக்கு போறது. நீங்க சனா ஓதுவீங்கல்ல, அங்க வந்து இதுல என்ன அல்லாஹ்கிட்ட என்ன டிக்ளேர் பண்றேன்னு கேட்டா, என்னுடைய நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மௌத்து இது ரெண்டும் உனக்கு தான். இந்த ரெண்டும் உனக்கு தான் சொல்லிட்டு மறுபடியும் நாம என்ன செய்யறோம்னா, யார் யாருக்கோ குடிய தூக்குறோம், யார் யாருக்கோ தடி எடுக்கிறோம், எதெல்லாமோ ஏதோ கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு, நிலைநாட்டுவதற்கு, அதை மேலோங்குவதற்கு ஓயாம உழைத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆனா அதே நேரத்தில் அவன் முஸ்லிமாகவும் தன்னை முஸ்லிம் என்று பறைசாற்றிக் கொள்றதுல தப்பு இல்லை. உண்மையில எப்படி இருக்கணும்? அல்லாஹ் வந்து எதுக்கு அனுப்பினா, வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் சொல்லுங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் கேட்கக்கூடிய இந்த வசனம் முதல்ல கேட்கிற மாதிரி உட்கார்றீங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் கேட்கறது இந்த வசனம். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன் வலவ் கரிஹல் காஃபிரூன் வகஃபா பில்லாஹி ஷஹீதா. மூணு அர்த்தத்துல இந்த வசனத்தை சொல்லி இருக்காங்க. என்ன அந்த வசனத்துல சொல்லி இருக்குது? வல்லதி அவர்தான் அர்ஸல ரசூலஹு நபிமார்களை உங்களுக்கு அனுப்பினாங்க, நேர்மார்க்கத்தை கொண்டு ஹக்கான தீனையும் உங்களுக்கு அனுப்புறது அந்த அல்லாஹ் அந்த நபிமார்கள் மூலமா உங்களுக்கு கொடுத்திருக்க. மற்ற அத்தனை கொள்கைகளையும் வெளியேற்றுவதற்கு திருமுறை உங்களுக்கு சொல்றது, எல்லா வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. லேடிஸ் வேணா ஜுமா கேட்காம இருக்கலாம், நீங்க கேட்கறது இல்லையா? இந்த அரபியில இது ஓதுவாங்கல்ல, இது ஓதிட்டு தானே அப்புறம் தமிழ்ல பயானு ஓதும்போது இந்த ஒரு கொள்கையை நிலைநாட்டுவதற்கும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கும் இதுக்காகத்தான் உன்னை படித்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வேற ஏதாவது செய்ய முடியுமா? இந்த புரிதல், இந்த அடிப்படை ஞானம், இந்த அடிப்படை அறிவு இது நம்ம சமுதாயத்துக்கு இல்லாம போய்
நாம எல்லாம் இப்ப என்ன செய்யறான்னு கேட்டா ஏதோ சாயங்காலம் ஆனா கூலி கிடைக்கணும்னு சொல்லி அவன் வேலை செய்யற மாதிரி நம்ம ஏதோ அமைதி பார்த்துட்டு அல்லாஹ் போதுமானவன் இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ் விட்டுக்குவானா கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தனையோ ஆற்றல்கள் கொடுத்திருக்காங்க. இந்த மீனுக்காக நீ என்ன செஞ்ச, நீ வந்ததற்கு பிறகு அதுதான் நம்ம கேட்ட கேள்வி. அதுதான் நம்ம நேற்றுக்கு விட இன்னைக்கு என்னுடைய இன்றைய நாள் எப்படி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுன்னு கேட்டா, விஜய் நேற்று காலையில இருந்து நான் நிறைய டாக்ஸில போயிட்டே இருந்தேன் ஒவ்வொரு பாகத்துக்கு. அப்ப போகும்போதெல்லாம் ஒரு டிரைவர் கிட்ட பேசும்போதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, விஜயை பற்றி என்ன சொன்னாங்க, அவங்க சேஞ்ச் கொண்டு வர போறாங்க, ஒரு மாற்றம் கொண்டு வர போறாங்க. மாற்றம் கொண்டு வந்தா பரவாயில்ல, நிறைய மாற்றங்கள் வர வேண்டியது இருக்கு. ஆனா அடிப்படை மாற்றங்கள் எங்க வேண்டும்ன்றது அது மக்கள் விரும்புவாங்க. மாற்றம், இந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றம் கொண்டு வரலன்னா அல்லாஹ் உங்களை புரட்டி போட போறது இல்லை. மாற்றம் எங்கிறது மாபி அம்சசி, உங்களுடைய நெஃப்ஸிலிருந்து நீ அந்த மாற்றத்தை ஆரம்பிக்கணும். அந்த மாற்றம் என்னுடைய நேற்றைய நாளைக்கு நான் ஒண்ணும் பண்ணல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஐ டன் சம்திங், ஐ வில் டு சம்திங். என்னால ஏதோ ஒண்ணு செய்ய முடிஞ்சது இன்னைக்கு படுத்தும் போது மாஷா அல்லாஹ். அப்படியே அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக சொல்லுவாங்க இல்லையா? வெற்றி பெறக்கூடியவர் காரியங்கள் வித்தியாசமா செய்யக்கூடியவர் தான் வெற்றி பெறுவாங்க.